மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் விதமாக நாடாளுமன்றம் திகழ வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எம்பிக்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 9வது முறையாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றும் அவர் கூறியுள்ளார். விமான விபத்தில் அகால மரணமடைந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உடலுக்கு முழு உடல் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. பாராமதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஜித் பவாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். मंत्री महोदय, संबंध महाराष्ट्र आणि महाराष्ट्राच्या बाहेरून மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி விமான விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தின் தரவுகள் விமானிகளின் குரல் பதிவுகளை ஆய்வு செய்த பின்னர் விபத்திற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநில துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியான சம்பவம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பாராமதியில் விமான விபத்து நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளனர். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று 2025-26 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டிற்கு இது முன்னோட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் இல்லாத அளவில் ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 4,25,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்து 29 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 34,880 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து புதிய உச்சத்திற்கு செல்வதால் நடுத்தர குடும்ப மக்கள் கலக்கமடைந்துள்ளனர்.